ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போகிறோம். நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணியால் தக்காளியை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா உலர தோட்டிக்கணும். அதில் தண்ணி ஈரங்கிறது இந்த ஊறுகாய் செய்யும்போது முக்கியமாக தண்ணி ஈரப்பதமே இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தக்காளியை தோட்டி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கணும். ஏன்னா ஈரம் பட்டால் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் நம்ம சமைக்கிற ஊறுகாய்க்கு சமைக்கிற பாத்திரத்துலையோ இல்லை எதுலேயுமே ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளியில் நடுவில் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வெள்ளையாக வரும். அது தேவையில்லை. அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் துண்டு. அதனால் ஒரு தக்காளியை நம்ம 4ஆக கட் பண்ணியிருக்கோம். ஏன் ஈரப்பதம் படக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ தான் கெட்டு போகாது. 6 மாதம் ஆனாலும் ஊறுகாய் அப்படியே இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும் தண்ணி பட்டால். அதனால் நம்ம எதுக்குமே தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளியை கட் பண்ணிட்டோம். எல்லா தக்காளியுமே கட் பண்ணிட்டோம். அந்த வேஸ்ட்டையும் கட் பண்ணி தனியாக வச்சுட்டோம். அது போட வேணாம், அது தேவையில்லை. அடுத்து ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக மசாலா தேவை. அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நம்ம 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டால் அதில் பாதி தான் வெந்தயம் எடுத்துக்கணும், இல்லைன்னா கசப்பாயிடும். அதனால் நம்ம 1 கிலோ தான் எடுத்துருக்கோம். அதனால் கம்மியாகவே நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்தது ஒரு வானலில் வச்சு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தக்காளியை போட்டு அதுக்கு தேவையான 6-7 பட்டை மிளகா போட்டிருக்கோம். அடுத்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துருக்கோம். புளி சேர்த்து அந்த தக்காளி விடுற தண்ணியிலே நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கியாச்சு, ஆறட்டும். நம்ம அது மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நம்ம பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, நசுக்கி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வாசனை வீடே மணக்கும். அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கலருக்கு நல்லாயிருக்கும். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயமும் கடுகு பொடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணுங்க. சிம்மில் வச்சு தான் நம்ம ஊறுகாய் செய்யணும். ரொம்ப பொறுமையாக செய்யணும். தீ அதிகமாக வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட வேண்டியதான். கிண்டனா நமக்கே தெரியும், அந்த எண்ணெய் மேலே வந்துடும். வதங்க தக்காளி வதங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போயே நமக்கு தெரியும் அது பதமாக இருக்குன்னு. இதாங்க நம்ம ஸ்டைலில் செஞ்ச தக்காளி ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.